கண்ணா, கண்ணா, இந்த வரியில் தான் அந்த பானை போய்க் கொண்டிருப்பதை கண்டோம். அந்த பானை இங்க ஒளிந்திருந்தது கண்ணா. கண்ணா, நீ என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு தோன்றுவது நம்மை யாரோ பின்தொடர்கிறார்கள் என்று. சரி, வாருங்கள் என்னுடன். அட லலிதா, உனக்கு அடி ஏதும் பட்டு விட்டாலோ? என்னை மன்னித்து விடுங்கள் கண்ணா. வணக்கம். அட லலிதா, நீ இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அட நீயா? நான் பானை அசுரனை தேடி வந்திருக்கிறேன். அது சரி, எனக்கு ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. வாருங்கள் வாருங்கள் தோழிகளே. அடே கண்ணா, நீ ஏன் ராதைக்கு எதுவும் கூறவில்லை? நண்பா ஜீவகா, ஒருவேளை இந்த நச்சரிப்புக்கு தெரிந்து விட்டால் மொத்த காரியத்தையும் கெடுத்து விடுவாள். வாருங்கள், நாம் பானை அசுரனை தேடிச் செல்வோம். அட இது என்ன? எல்லோரும் என்னை அசுரன் என்றே நினைத்து விட்டார்கள். எல்லா தவறும் என்னுடையதுதான். விடுதலைக்காக ஆசைப்பட்டு சிறுவர்களை நான் அதிகம் பயன்படுத்தி விட்டேன். இனி வெகு விரைவாகவே பிரபுவை கண்டுபிடித்தாக வேண்டும். எப்பொழுது நான் பிரபுவை கண்டுபிடிக்கிறேனோ அதுவரையில் நான் இந்த குழந்தைகளிடமிருந்து மறைந்தே இருக்க வேண்டும். நண்பர்களே, கவனமாக பாருங்கள் இந்த பானையை. இவற்றில் எந்த ஒரு பானையும் அசுரனாக இருக்கக்கூடும். யாருக்கேனும் அவன் தீங்கு இழுப்பதற்கு முன்பு அவனை கண்டுபிடித்தாக வேண்டும். இங்கு நிறைய பானைகள் உள்ளது கண்ணா. ஆம் கண்ணா, பானையாசுரன் பானை வடிவத்தில் கோகுலத்திற்கு வந்துள்ளான். அவனை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது? நாம் பானை அசுரனை தேடுவதற்கு ஒரே வழிதான் உள்ளது. நான் கோகுலத்தில் இருக்கும் அனைத்து பானைகளையும் நன்றாக கண்காணிக்க வேண்டும். புறப்படுங்கள் நண்பர்களே, பானை அசுரனை வேறு இடத்தில் தேடுவோம். வாருங்கள். கண்ணா, நாங்கள் கோகுலம் முழுவதும் தேடிவிட்டோம். ஆனால் அந்த அசுரன் எந்த பானையிலும் இல்லை. நண்பா, நாம் கோகுலத்தில் இருக்கும் அனைத்து பானைகளையும் பார்க்கவில்லை. ஏனெனில் சில பானைகளோ யமுனை கரைக்கு நீர் நிறைக்க சென்று இருக்கிறது. அங்கு பாருங்கள். அட, உங்களுக்கு இங்கு என்ன வேலை? நாங்கள் உங்களை வழிமறிக்க வந்திருக்கிறோம். யசோதையின் செல்லமே, இருப்பதோ இந்த அளவு, செய்வதெல்லாம் அளவில்லாமல் கோபியர்களை வழிமறிக்க வந்து விட்டாயா? வாயை மூடுங்கள். கண்ணனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. என்ன வயிற்று கண்ணா, நீ எதற்கு எங்களை நிறுத்துகிறாய்? கோபிகையரே, எனக்கு உங்களிடம் இருக்கும் ஒரு ரகசியம் தெரிந்துவிட்டது. என்ன ரகசியம் கண்ணா? அதாவது இந்த பானையில் முழு அளவு நீர் நிறைப்பதில்லை. நாங்கள் ஏன் கண்ணா அரைகுறையாக பிடிக்க வேண்டும்? காரணம், நீங்கள் அடிக்கடி யமுனை கரைக்கு வந்து போகலாம் அல்லவா? அவ்வாறு அடிக்கடி தோழியரிடம் பேசுவதற்கு வாய்ப்பு கிட்டும் அல்லவா? கண்ணா, நிச்சயமாக நீ ஏதோ பிரமையில் தான் பேசுகிறாய். சரி, அது பிரமையா இல்லையா என்று பார்த்து விடலாம். பானைகளை இறக்குங்கள். இல்லையெனில் நான் கோகுலவாசிகளிடம் கூறிவிடுவேன். கோபிகள் எல்லோரும் தனது பானையில் குறைவாக நிரப்புகிறார்கள் என்று. அப்படியா? சரி, பார்த்துக்கொள். கோபிகையரே, நான் வரப்போவது உங்களுக்கு முன்பே தெரிந்து விட்டது போல உள்ளது. அதனால் நீங்கள் இன்று முழு பானையையும் நிரப்பியிருக்கிறீர்கள். சரி, பரவாயில்லை, விடுங்கள். நீங்கள் இப்பொழுது கிளம்பலாம். வாருங்கள் நண்பர்களே. கண்ணா,
நாம் கோகுலத்தை விட்டு வெளியே சென்று எல்லா பானைகளையும் பார்த்து விட்டோம். பானையாசுரனை கண்டுபிடிப்பது மட்டும் குதிரை கொம்பாக இருக்கிறதே. நண்பர்களே, பானையாசுரனை பிடிப்பதற்கு ஒரே ஒரு வழி உள்ளது. நாம் இங்க இருக்கும் அனைத்து பானைகளையும் உடைத்தாக வேண்டும். பானை இல்லை என்றால் பானையாசுரனும் இருக்க மாட்டான். இங்கு என்ன நடக்கிறது? முதலில் சிறுவர்கள் என்னை பானை அசுரனாக்கி விட்டார்கள். இப்பொழுது என்னவோ என்னை அழிக்க முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை அப்படி ஆகிவிட்டால் எனக்கு நிரந்தரமாக விடுதலை கிடைக்காமல் விபரீதமாகிவிடும். பிரபு, தாங்கள் நினைத்தால் கேவடனுக்கு ஒரு நொடியிலேயே சாப விமோச்சனம் அளித்து விடுவிக்க முடியும். தேவி, யுக யுகங்கள் கடந்த தன் யாத்திரையில் கேவடன் தன் பக்தியையே மறந்துவிட்டான். அவனது பற்று என் மீது இல்லை, மாறாக தன் விடுதலையில் உள்ளது. ஆதலால் இன்று அவனால் என்னை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒருவேளை கேவடன் தன் விடுதலையை மறந்துவிட்டு தன் கவனத்தை என் மீது செலுத்தினார். அந்த கணமே அவன் முக்தி அடைந்து விடுதலை பெற்று விடுவான். கண்ணா, நீ பானையை உடைப்பதற்கு முடிவெடுத்து விட்டாயா? ஆனால் இதை சிந்தித்தாயா? பானை உடைக்கும் பொழுது ஒருவேளை மாட்டிக்கொண்டால்? ஆம் கண்ணா, ஏனென்றால் கோகுல மக்கள் தங்கள் பிள்ளைகளை விட அதிகமான நேசம் தங்கள் பானையின் மீதுதான் வைத்திருக்கிறார்கள். கண்ணா, மதுமங்கள் கூறுவது உண்மைதான். ஒரு முறை பானையை தெரியாமல் ஒடிக்கும் போது தாயார் எனக்கு மிகப்பெரிய தண்டனை தந்தார். கவலை கொள்ளாதீர்கள் நண்பர்களே, பானை உடைவது உடைவதுதான். ஆனால் யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் அது எப்படி கண்ணா? இப்படி விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி ஆடிக்கோருள் இல்லை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி ஆடிக்கோருள் இல்லை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். நிலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடி இருப்பான். நிலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து கூடி இருப்பான். கோலப்புல்லாங்குழலூதி களைகளை கள்ளமாடி, கோலப்புல்லாங்குழலூதி கோபிகளை கள்ளமாடி, கொஞ்சம் போற வெள்ளை தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணன். கண்ணா, இது மிகவும் அருமையானது. இதனால் பானையும் ஒடியும், எவருக்கும் யார் என்று தெரியாது. நண்பர்களே, நமது குறிக்கோள் பானையை உடைப்பதல்ல. நமது குறிக்கோளானது அந்த பானை அசுரனின் பானையை உடைக்க வேண்டும். நண்பர்களே, ஒருவேளை நமது குறிக்கோளை நாம் மறந்துவிட்டால் பின் மக்கள் கூறுவார்கள், அதாவது எந்த ஒரு காரணம் இல்லாமல் கண்ணன் எல்லா பானைகளையும் உடைத்து விட்டான் என்று. சரி, வாருங்கள் நண்பர்களே, பானை அசுரனை கண்டுபிடிக்க கோகுலத்தில் உள்ள பானைகளை உடைப்போம். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், அந்த நச்சரிப்பு கோபிகைக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. வாருங்கள். குழந்தைகளை நினைத்து பயமாக இருக்கிறது. இவர்களை காப்பாற்றுவது நமது கடமை. இந்த பத்ராக்ஷன் கூறியதற்காக இவர்களை மல்யுத்தத்திற்கு அழைத்துச் செல்ல இயலாது. நண்பரே, எனக்கு தங்களுடைய கவலை புரிகிறது. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு வரும். மிகவும் நல்லது. தாங்கள் வந்த கையோடு பண்டிகை நாளும் நெருங்கிவிட்டது. பண்டிகை நாட்களில் எங்களுடைய இல்லத்தில் கடவுள் ராமர் மற்றும் சீதை தாயாரின் நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நந்தரே, இதோ உங்களுக்காக இனிப்பு கொண்டு வந்திருக்கிறேன். குழந்தைகளா, இனிப்பு எவ்வாறு உள்ளது? மகள் ராதா எங்கே? ஏன் இந்த அமைதி? ராதா எங்கே? அங்கே.
மகளே ராதா, அங்கு என்ன செய்கிறாய்? விழுந்து விடுவாய், கீழே இறங்கு. அத்தை, நான் ராதையாவேன். நான் கோபம் கொண்டிருக்கும் போது நான் இப்படித்தான் இருப்பேன். யசோதாக்கா, எவர் தந்தையிடம் 1,00,000 பசுக்கள் இருக்கிறதோ அவர் இப்படிதான் கோபம் கொண்டிருப்பார். ராதாவின் தோழிகளே, செல்லுங்கள். ராதாவின் கோபத்தை குறைத்து இந்த இனிப்பை உண்ண செய்யுங்கள். அனைவரும் செல்லுங்கள். ராதா, அத்தை உனக்கு இனிப்பளித்திருக்கிறார்கள். கண்ணன் மீது உனக்கு கோபமா ராதா? நீ அங்கு பார்க்கவில்லையா? ஏமாற்றுக்காரன் எந்த பதிலும் சொல்லாமல் எங்கு போனான் என்று தெரியவில்லை. ஆனால் ராதா, எனக்கு கண்ணனிடம் எந்த ஒரு தீய குணமும் தெரியவில்லையே. அவனுள் நான் பார்த்தது மிகவும் அழகான, அன்பான, ஆதரவானவனை தான். ஆடா லலிதா, உனக்கு கண்ணனை பற்றி எதுவும் தெரியாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் தான் ராதை ஆயிற்றே. நான் அது தந்தையின் 1,00,000 பசுக்களை சரியாக்கி இருக்கிறேனே. அதில் இந்த கண்ணன் எம்மாத்திரம். ஆனால் அவன் மீது நிச்சயம் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி ஆடிக்கோருள் இல்லை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன். வேடிக்கையாய் பாட்டு பாடி விதம் விதமாய் ஆட்டம் ஆடி ஆடிக்கோருள் இல்லை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன் விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். நீலமேகம் போல இருப்பான், நீலமேகம் போல இருப்பான், பாடினாலும் நெஞ்சில் வந்து கூட இருப்பான். நீலமேகம் போல இருப்பான், பாடினாலும் நெஞ்சில் வந்து கூட இருப்பான். கோல புல்லாங்குழலூதி களைகளை கள்ளமாடே, கோல புல்லாங்குழலூதி கோபிகளை கள்ளமாடு கொஞ்சம் போற வெள்ளை தாடி என்று கேட்டு ஆட்டமாடும் விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன். அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். நந்தர் அவர்களே, ஊரில் இருந்த எல்லா பானைகளும் உடைந்து விட்டன. ஒன்று கூட மிஞ்சவில்லை. நந்தராணி, எங்கள் இல்லத்தில் தண்ணீர் வைப்பதற்கு கூட பானை இல்லை, வெண்ணெய் வைப்பதற்கு கூட இல்லை. உங்களுடைய பிரச்சனை எனக்கு நன்றாக புரிகிறது. இடையர் குலத்திற்கு இதைவிட பிரச்சனை வேறு எதுவாக இருக்க முடியும்? பானைகள் மிகவும் அவசியமானது. இதை உடைத்தவன் கண்டிப்பாக இங்குதான் எங்கேயாவது இருந்தாக வேண்டும். வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து தேடுவோம். வாருங்கள். கோகுலத்தில் இருக்கும் எல்லா பானைகளும் உடைந்து விட்டன. ஆனால் பானை அசுரனை தேடிக்கொண்டிருக்கும் கண்ணன் இத்தனை மகிழ்ச்சியோடு இருக்கிறான். ஒருவேளை இவன்தான் பானைகள் எல்லாம் உடைத்திருப்பானோ? இடையா, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? சோளம் உண்கிறேன் கோபிகையே. வெண்ணெய் சேமித்து வைத்த பானைதான் உடைந்து விட்டதே. இதோ கோபிகையே, நீயும் உன். நான் இங்கே சோளம் உண்ண வரவில்லை. நான் உன்னிடம் கூற வந்தது என்னவென்றால், இந்த பானைகளை உடைத்தவன் இங்கே எங்கே இருக்கிறான் என்று தெரிந்து விட்டது.
நான் உடனே சென்று இந்த உண்மையை எல்லாருக்கும் கூறப்போகிறேன். நந்தர் மாமா, யசோதா அத்தை, இங்கே வாருங்கள். தெரிந்து விட்டது, இந்த பானைகள் எல்லாம் உடைத்தது யார் என்று. கண்ணா, பானைகள் எல்லாம் உடைத்து விட்டோம். இப்பொழுது நாம் என்ன செய்வது? இவர்கள் எல்லோருக்கும் நம்மை பற்றி உண்மை தெரிந்தால் போதும், எல்லோரும் சேர்ந்து நம்மை அடிப்பார்கள். இப்பொழுது என்ன செய்வது? யார் என்று கூறு. ஆம் மகளே ராதா, நீ கூறு. பானை உடைத்தது யார்? என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், எல்லா மூலிகையையும் கொடுங்கள். இப்படியாவது வசுதேவனின் இந்த விசுவாசி மடிந்து விடக்கூடாது. மன்னிக்க வேண்டும் கடவுளே, இவருக்கு பலத்த உள்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இவர் பிழைப்பது அசாத்தியமானது. அசாத்தியமா? அவ்வாறு மடிந்து விடக்கூடாது. எங்களுக்கு நிறைய சண்டை மல்யுத்தம் அனைத்தும் செய்ய வேண்டியுள்ளது. அக்ரூரா, அக்ரூரா! கடவுளே, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு புரியவில்லையா? இவன் உங்களிடம் சூழ்ச்சி செய்திருக்கிறான் என்று. அவன் மடிய விரும்பி இருக்கிறான். நீங்கள் அதை செய்து முடித்து விட்டீர்கள். இந்த வைத்தியர் கூறிவிட்டார், இவனை காப்பாற்றவே முடியாதாம். எங்களை விட்டு விடுங்கள். இவன் பிழைக்கவில்லை என்றால் நீங்கள் இருவரும் மடிவீர்கள். மகளே ராதா, உனக்கு என்ன தெரிய வந்தது? யார் இந்த பானைகளை உடைத்தது? அது ஒரு நபர் அல்ல, அசுரன். இந்த பானைகளை உடைத்தது பானை அசுரன் தான். அசுரனா? பானை அசுரனா? நீ என்ன கூறுகிறாய் ராதா? மாமா, இதை நான் கூறவில்லை, கண்ணனும் கண்ணனின் நண்பர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். கோகுலத்திற்கு பானை அசுரன் வந்திருக்கிறானாம். கண்ணா, கண்ணா, ராதை கூறுவது உண்மைதானா? இவள் கூறும் பானை அசுரன் யார்? அப்பா, ராதை கூறினாள் என்றால் ராதையால் மட்டும்தான் கூற முடியும் பானை அசுரன் யார் என்று. ஏனெனில் எனக்கு எந்த பானை அசுரனையும் தெரியாது. பொய் மாமா, கண்ணன் பொய் உரைக்கிறான். அவனுக்கு பானை அசுரனை தெரியும். கோபிகை தான் பொய் கூறுகிறாள். நான் எந்த பானை அசுரனையும் பார்க்கவில்லை. இவள் கூறுவதுதான் பொய். சரி, பார்க்கவில்லைத்தான். யாரை தேடி அங்கும் இங்கும் அலைகிறாய்? பானை அசுரனை தான். இல்லை இல்லை, இந்த சோளத்தை தேடிதான். மன்னிப்பு கேட்காதீர்கள். எனக்கு அக்ரூரன் உயிரோடு வேண்டும். இவன் மடிந்து விடக் கூடாது. மடிந்து விட மாட்டான் என்று கூறு. மடிந்து விட மாட்டான் என்று கூறு. மடிய மாட்டார். அக்ரூரர் மடிய மாட்டார். கடவுளே, கேட்டீர்களா அவர்கள் கூறியதை? கேட்டேன். அக்ரூரர் மடிய மாட்டார். வைத்தியம் பார். இந்த அக்ரூரருக்கும் வசுதேவனுக்கும் இடையில் நடக்கும் மல்யுத்தத்தை காண ரிஜமண்டலமே எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. வாயாடும் கண்ணா, தொடர்ச்சியாக பொய் சொல்கிறாயே. பொய் மாமா, கண்ணன் பொய் சொல்கிறான். கோபிகையே, நீ கூறுவதுதான் பொய். அடடடா, நீங்கள் இருவரும் சண்டையிடாமல் உண்மையை கூறுங்கள். இந்த பானைகளை உடைத்தது யார்? அம்மா, பானைகள் யாரால் உடைந்தால் என்ன? ஆனால் இது நல்ல விஷயம் தானே. கண்ணா, நீ என்ன கூறுகிறாய்? கோகுலத்திற்கு ஏற்பட்டது பெரிய சேதம். இதை நீ சுப நிகழ்வு என்கிறாய்? இது நான் கூறவில்லை அம்மா. இவ்வாறு கூறியது முனிவர் கர்காச்சாரியர். எவற்றை தீய சக்திகள் அதன் உச்சத்தில் பீடித்துள்ளதோ அவை தன்னை தானே அழித்து விடுமாம். அதோடு நீங்களும் கூறுவீர்கள் அல்லவா, தீபாவளி சமயத்தில் பழைய பொருட்களை களைந்து புதியவற்றை சேர்க்க வேண்டும் என்று. அப்படியானால் இதற்கு அர்த்தமானது பழைய பானைக்கு பதில் புது பானை. கண்ணன் கூறுவது சரிதான். 2 நாட்களில் தீபாவளி. நாம் இந்த உடைந்த பானைகளின் துக்கத்தை விட்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எனக்கு தோன்றுகிறது, அந்த கடவுள் நாராயணனும் இதைத்தான் விரும்புகிறார். நம் இல்லங்களில் புதியதை நாம் சேர்க்க வேண்டும். ஆனால் நண்பரே, இத்தனை குறைவான நேரத்தில் அவ்வளவு பானை எப்படி கிட்டும்? கூறுகிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நான் உடனே பர்சானாவிற்கு சென்று கோகுலத்திற்காக புதியதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன்.
மிகவும் நல்லது. முழு ஏற்பாட்டுடன் வாருங்கள். இன்னும் சில நாட்கள் இங்கு தங்கி செல்லலாம். இந்த முறை தீபாவளியை நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடலாம். நான் பர்சானா சென்று வருகிறேன். அதுவரை யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம்.